சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் எங்க போக போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, யாழ்ப்பாணம் மண்டை தீவை தான் நாங்கள் இன்றைய தினம் சுற்றி பார்க்க போறோம். இந்த காணொலியில இப்போ மண்டை தீவு 2025ஆம் ஆண்டு மண்டை தீவு எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். மண்டை தீவுல என்னென்ன அபிவிருத்தி வேலை திட்டங்கள் நடந்திருக்குது, மண்டை தீவினுடைய பாதைகள் எப்படி இருக்குது, அங்க மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, என்ன மாதிரி என்ற அந்த விஷயங்களை தான் இன்றைக்கு நாங்கள் மண்டதீவை பார்க்க போறோம். மண்டதீவுடைய ஒரு வரலாற்றையும் நாங்கள் பார்க்க போறோம். மண்டதீவுன்ற ஒரு ஊர் எப்படி உருவானதுன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த காணொலியில நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். காணொலியை முழுமையா பார்க்கறதுக்கு இப்பதான் என்னுடைய சேனல் நீங்க முழுமையா பாக்குறீங்கன்னா மறக்காம பம்பலா ஊர் சுத்துவோம் என்ற என்னுடைய யூடியூப் தளத்தை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. சரி, இப்போ வாங்க நாங்கள் பம்பலா ஊரை சுத்தி பார்க்கலாம். மண்டைதீவு இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்டத்தின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள சப்த தீவுகளில் ஒரு தீவாகும். யாழ் நகருக்கு அண்மையில் அமைந்துள்ள ஒரு தீவு. யாழ் குடாநாட்டில் உள்ள 8 தீவுகளில் ஒன்றாகும். இங்கு முக்கிய தொழிலாக மீன் பிடித்தலும் விவசாயமும் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட இங்குள்ள அனைவருமே வயல் நிலங்களுக்கு உரித்துடையவர்களாக காணப்படுகின்றனர். மண்டைதீவு புனித ராயப்பர் தேவாலயம் இங்குள்ள கத்தோலிக்கர்களின் வணக்க ஸ்தலமாகும். மண்டைதீவின் மத்தியில் அமைந்துள்ள இந்த ஆலயம் போர்க்காலத்தில் இராணுவ முகாமாக மாற்றப்பட்டிருந்தது. இதனால் இங்கு வழிபாடும் தடைப்பட்டிருந்தது. வருடந்தோறும் ஆனி மாதம் இத்தேவாலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. மண்டைதீவின் சைவ மக்களுடைய ஆலயமாக திருவன்காடு பிள்ளையார் கோயில் அமைந்துள்ளது. இங்கு தேர் திருவிழா போன்ற சிறப்பு சைவ விழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெறுகின்றன. முகப்பு வயல் அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு தேர் திருவிழா, சூரன்போர் போன்ற சிறப்பு சைவ விழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெறுகின்றன. மிகவும் அழகிய கடற்கரைகளும் செல்வச் செழிப்பான வயல் நிலங்களையும் தங்களுடைய தேவைகளை தாங்களாகவே நிறைவு செய்து கொள்ளக்கூடிய மக்களையும் கொண்டிருந்த மண்டைதீவு போர்ச்சூழல் காரணமாக விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா இராணுவத்திற்கும் இடையில் அடிக்கடி கைமாறிக்கொண்டே இருந்தது. யாழ் நகருக்கும் கடலுக்கும் நடுவே அமைந்திருந்ததனால் போர்க்காலத்தில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக மண்டைதீவு இருந்தது. கடும் வெயில் மற்றும் வறட்சியான காலநிலை இருந்தாலும் கல்வி செல்வம் நிறைந்த குடிமக்களை கொண்டிருந்தது. மண்டைதீவு மக்கள் ஆசிரியர் தொழிலிலும் குறிப்பிட்ட வியாபாரத்திலும் சிறந்து விளங்கினார்கள். எனினும் பிற்காலத்தில் மக்கள் பல பகுதிகளுக்கும் பரவிச் சென்றபடியால் அங்குள்ள மக்களின் எண்ணிக்கை கணிசமான அளவு குறைந்துள்ளது. மண்டைதீவில் 3 பாடசாலைகள் இருக்கின்றன. மண்டைதீவு மகா வித்தியாலயம் பிள்ளையார் கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ள பெரிய பாடசாலையாகும். மண்டைதீவு ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலையும் கார்த்திகேய வித்தியாசாலையும் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளன. மண்டைதீவில் நன்னீர் வளம் மிக குறைவாகவே உள்ளது. கடல் நீர் நிலத்தின் கீழாக நிலப்பரப்பிற்குள் ஊடுருவதே இதற்கான காரணமாகும். மண்டைதீவில் மூலிகைகள் அதிகமாக காணப்படுகின்றன. இதனால் சமாதான சூழ்நிலை நிலவிய முன்னைய காலங்களில் யாழ் மாவட்ட கல்லூரிகளில் உயர்தர வகுப்பு மாணவர்கள் இங்கு தாவரவியல் தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதுண்டு. மண்டைதீவில் அமைந்துள்ள கோயில்கள் திருவன்காடு சித்தி விநாயகர் ஆலயம், சிறுபுலம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம், சிறுபுலம் ஆலடி கம்பளி வைரவர் ஆலயம், மண்டைதீவு பூம்புகார் கண்ணகையம்மன் ஆலயம், முகப்புவயல் சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில், வேப்பந்திடல் முத்துமாரியம்மன் ஆலயம், வேப்பந்திடல் கற்பக விநாயகர் ஆலயம், மண்டைதீவு தெற்கு திடுதிடுக்கை ஞான வைரவர் ஆலயம், மண்டைதீவு சாம்பலோடை கண்ணகையம்மன் ஆலயம், மண்டைதீவு வழிப்பிள்ளையார் ஆலயம், மண்டைதீவு தில்லேஸ்வரர் ஆலயம், மண்டைதீவு புனித பேதுருவானவர் ஆலயம், மண்டைதீவு தோமையார் ஆலயம், மண்டைதீவு புனித ராயப்பர் தேவாலயம், மண்டைதீவு புனித யாகப்பர் தேவாலயம் போன்ற பல சைவ ஆலயங்களும் கிறிஸ்தவ ஆலயங்களும் இங்கு காணப்படுகின்றது. பெரிய அளவில் இராணுவத்தால் 2 தடவைகள் படுகொலைகள் நடந்திருக்குது இந்த மண்டைதீவில். இதில் ஒன்று 1986ஆம் ஆண்டு ஆனி மாதம் 10ஆம் தேதி நடைபெற்ற அந்த படுகொலையே இன்றளவும் மறக்க முடியாத ஒரு படுகொலையாக காணப்படுகிறது. பல வரலாற்று கதைகளையும் சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக கருதப்படுகின்ற இந்த மண்டைதீவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் பல வலிகளையும் துன்பங்களையும் சுமந்துதான்
அந்த காலங்களில் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் இன்றைய தினம் வந்து நாங்கள் வந்து பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அதனாலேயோ என்னவோ தெரியல, அந்த காலங்களில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மண்டைதீவில் இருந்து இடம்பெயர்ந்து யாழ்ப்பாண நகர பகுதிக்குள்ளே போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நன்னீர் வளம் கொஞ்சம் குறைவாக காணப்படுகிறதால அவர்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் இங்கேருந்து இடம்பெயர்ந்து யாழ்ப்பாணத்துக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ நாங்கள் கடற்கரை வீதியின் ஊடாகத்தான் போய் கொண்டிருக்கிறோம். இப்படியே தொங்கலுக்கு இப்போ நாங்கள் போனோம்னு சொன்னால் கடற்கரைக்கு போயிடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதான் வந்து மண்டைதீவில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவ தேவாலயம். பெரிய அளவில் வந்து இங்கே வந்து திருவிழாக்கள் நடைபெறுகின்ற ஒரு தேவாலயமாக இது காணப்படுகிறது. மண்டைதீவு புனித ராயப்பர் தேவாலயம் என்று சொல்லப்படுகின்ற தேவாலயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து முக்கியமாக வந்து இங்குள்ள கத்தோலிக்கருடைய ஒரு வணக்க ஸ்தலமாக பார்க்கப்படுது. அப்படியே நேராக நாங்கள் கடற்கரையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். 2 பகுதிகளிலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுடைய வீடுகள் வந்து காணப்படுகிறது. சில இடங்களில் வந்து வெறுங்காணியும் இருக்குது, ஆக்கள் இல்லாமல் வெறுங்காணிகள் பற்றைகளாகவும் இருக்குது. பெரும்பகுதியான வீடுகள் வந்து இங்கே வந்து காணப்படுகிறது. ஆக்கள் வந்து இருக்கிறாங்க, எல்லா வீடுகள்லேயும் வந்து ஆக்கள் வந்து இப்போயும் வந்து இருக்கிறாங்க. பெரிய பெரிய மாடி வீடுகள் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க. நல்ல ஒரு வசதியான ஒரு இடமாக தான் காணப்படுகிறது. மீன்பிடி தொழிலை செய்கிறதால இங்குள்ள மக்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செல்வ செழிப்பாக வாழ்கிற மாதிரி தான் தெரியுது. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் இருக்குது, சுற்று மதில் கட்டியபடி நல்ல மாடி வீடுகளோட நல்ல செல்வ செழிப்பாக தான் வாழ்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கல்வியிலேயும் வந்து சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்படியே கதைச்சி கொண்டே கடற்கரை பகுதிக்கு வந்துட்டோம். நல்ல ஒரு அழகிய ஒரு கடற்கரையாக தான் காணப்படுகிறது. நல்ல காற்றோட்டமாக இருக்குது. அழகிய இந்த கடற்கரையோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வச் செழிப்பான வயல் நிலங்களும் இங்கே வந்து காணப்படுகிறது. இங்கே வந்து கூடுதலாக விவசாயமும் வந்து செய்கிறாங்க, கடற்தொழிலும் செய்கிறாங்க. 2 தொழில்களும் வந்து கலந்து மாதிரி செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கால போகலாம் போயிட்டு எங்களை வந்து நேவிக்காரர்கள் வந்து மறைச்சிட்டாங்க, அங்கால போகலான்னு மறைச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் இதை நிப்பாட்டி போட்டு அங்கால கடற்கரை சைட்டில் இருக்கிற ஒரு பாதையினூடாக பயணிப்போம். அங்கால ஒரு குறிப்பிட்ட தூரம் நாங்கள் பயணித்து அந்த இடங்களையும் பார்த்துட்டு இந்த காணொலியை அப்படியே நாங்கள் நிறைவு செய்து கொள்ளுவோம். உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அழகான ஒரு அமைதியான ஒரு இடமாக தான் காணப்படுது. இங்குள்ள மக்கள் வந்து தாங்களும் தங்களுடைய வேலைகளும் உண்டு அப்படியே இருக்கிறாங்க. பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும். மற்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமங்களை நோக்கிய ஒரு பயணம் வந்து எங்களுக்கும் வந்து புது அனுபவங்களாக தான் இருக்குது. நாங்களும் வந்து பல இடங்களை பார்த்த மாதிரி போயிடும். முக்கியமாக வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வந்து மண்டைதீவில் வந்து பிறந்து வளர்ந்து இங்கே வந்து படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. இங்கே வந்து இப்போ வந்து வெளியில் இருப்பீங்க, வெளிநாடுகள்லேயும் இருப்பீங்க, வேறு ஊர்கள்லேயும் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த காணொளிகள் பார்க்கும்போது வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து பல வருஷங்கள் ஆகிருக்கும். உங்களுக்கு இந்த காணொளிகள் பார்க்கும்போது உண்மையாலுமே உங்களுடைய ஊர் ஞாபகங்கள் கண்டிப்பாக வரும். இங்கே வந்து நீங்கள் வந்து விட்டு சென்ற அந்த தடங்கள் பதிவுகள் நிறைய இருக்கும். அப்படியான மறக்க முடியாத அனுபவங்கள் ஏதாவது இருந்துன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து கருத்து பெட்டியில் வந்து பகிரலாம், எங்களோட கதைக்கலாம். மற்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குறிப்பாக வந்து எல்லா இடங்களையும் நான் இதில் காட்ட முடியாமல் போயிட்டு இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. ஒரு குறிப்பிட்ட தூரங்கள் வரைக்கும் தான் மண்டைதீவில் உள்ள பல இடங்களை காட்டக்கூடிய மாதிரி இருந்தது. மற்றபடி இந்த ஊரினுடைய சிறப்பம்சங்கள், சிறப்பான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதையும் வந்து சொல்லலாம், கருத்துக்களில் வந்து நீங்கள் சொல்லலாம். ஓரளவுக்கு இந்த காணொளி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக திருப்திப்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இதே மாதிரி உங்களுடைய ஊர்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஊர்களையும் போய் இந்த மாதிரி காணொளியினூடாக பதிவு செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். முக்கியமாக வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான், எங்களுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். நிறைய பதிவுகள் வந்து தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரயோசனமாக இருக்கும். தாயகத்தில் இருந்து எல்லா விஷயங்களையும் வந்து பதிவு செய்து நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே வந்து மறக்காமல் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள். மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணொலியை வந்து மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வந்து ஓடி திரிஞ்சு இந்த மாதிரி பதிவுகள் போடுறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பயன் கிடைக்கும். இதோட இந்த காணொலியை வந்து நாங்கள் நிறைவு செய்து கொள்ள போகிறோம். முக்கியமாக இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற பாதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரைக்கு எதிர்பக்கம் இருக்கிற பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அதாவது முகப்பு வயல் அருள்மிகு சிவ சுப்பிரமணிய சுவாமி கோயில் பக்கத்தால் போகிற பாதையால் தான் போய்கொண்டிருக்கிறோம். இந்த வளைவோடு எங்களுடைய பயணம் வந்து முடிச்சு கொள்ள போகிறோம். அங்கால கூடுதலான இடங்கள் இன்னும் இருக்குது, நாங்கள் போக முடியாமல் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் காட்டியிருக்கிறோம். சரி, மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.